பொதுவாக நான் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸஸில் வந்து ஜனநாயகத்துடைய 4 முக்கிய தூண்கள்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டது தான். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், பியூரோக்ரசி. இது ரெண்டும் சரிசமமாக சரியான சட்டத்திட்டங்களுடன் அரசியல் அமைப்பின்படி நடக்குதான்னு பார்க்கக்கூடிய இன்னும் 2 முக்கிய துறைகள். 3வது ஜுடிஷியல், 4வது மீடியா, பத்திரிகைகள். அப்படி அந்த 4ம் சேரும் பொழுதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம், ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், மக்களுக்கான அதிகாரம் 3த்தையும் கொடுக்க முடியும். அப்படி இந்த 3ஐயும் 4ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகள் வேறுபாடு இருக்கலாம், அரசியல் ரீதியாக தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தில் எப்பொழுதும் ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த 2026 தேர்தலுடைய மாற்றம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடைய வெற்றி, எங்கள் அண்ணன் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி சட்டசபையை வந்து நேரலையில் ஒளிபரப்பி பத்திரிகையாளர்களுக்கு பல வருஷம் கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் ஒரு சட்டசபை நேரலையில் ஒளிபரப்பணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை எந்த விதமான பத்திரிகையாளர்கிட்ட எந்த விதமான கேள்விகள் வராமலே அதை நிறைவேற்றியவர் நம்மளுடைய முதலமைச்சர். இது ஒரு பெரிய விஷயம். 75 வருஷத்தில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும், கேள்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கும் பொழுதோ, இல்லை வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வேணும்னு நினைக்கும் பொழுதோ, அந்த தைரியம் தான் இன்னைக்கு ஒரு நேரலையாக மாறி இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்னுடைய மக்கள் தேர்தல் பயணத்திலும் சரி, அரசியல் பயணத்திலும் சரி, எங்களோடு நீங்களாம் வந்திருக்கீங்க. சகோதரர் இருக்காரு, பாலிமரில் தினேஷ் இருக்காரு, ஜெயா டிவியில் இருக்காரு. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் நாங்கள் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் தெருவாக நாங்கள் பிரச்சாரங்கள் ரொம்ப அந்த இடத்துல நீங்களும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம்.